நார்மலா ஒரு எமோஷனல் சீனை எப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து அவர் பண்ணிட்டாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. ஐயோ வேற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். சோகமான சீன் அப்படின்றது யூ டென் டு பிகம் வெரி எமோஷனல். ஃபேக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. இப்போ சொல்லும்போது என்னன்னா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. திடீர்னு பார்த்தா ஃபோன் பண்ணாரு, நான் சிட்டிக்குள்ள இருக்கேன், ஃபேமிலியோட வரீங்களா? இப்போ என்ன கட்டி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த பையனை வந்து கட்டி பிடிச்சாரு, பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க வாப்பா, அங்கேயும் உட்காந்து பேசிட்டு இங்க வா, இங்க வாமா 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 அப்படின்னாரு. கியூட்டான ஒரு விஷயம் ஒன்று சொன்னாரு. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன், இங்கேயாவது சச்சின் தெரிஞ்சேன். அப்படியே உங்க அப்பா தான், உங்க அப்பாவை பார்த்து அப்படியே நான் காப்பி அடித்தேன். அதான் எல்லா ஷார்ட்ஸையும் பார்த்துருக்கேன். தேட்டரில் யாருன்னா காட்டில் குக்கு போடு மாதிரி வந்து ஒன் மோர் போடவா அப்படின்னு கேட்டு ரொம்ப க்யூட்டாக சொன்ன மூமெண்ட் அது. என் பையனை வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸ்மோக் வேணுமா? சார் வணக்கம். வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அண்ட் ஆஃப் கேம்ல நிறைய விஷயங்கள் பேசணும். அதோட கண்டினியூஷனாகவும் அந்த விஷயங்களும் இதில் இருக்க போகுது. பட் ஃபர்ஸ்ட் ஒரு 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 செக்மெண்ட் மாதிரி நான் வச்சுப்போமே. இந்த விஷயம் வந்து ஐ திங்க் இவரை பற்றி நம்ம பேசுறது, சினிமா ரிலேட்டடாக இவரை பற்றி பேசுறது ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாள் தான். அது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், ஆப்வியஸாக விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள். அண்ட் வந்து இப்போ அவர் அனௌன்ஸ் பண்ணார், ஜனநாயகம் தான் என்னோட லாஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாரு. அது சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்தது, ஓகே அப்படின்னு, லாஸ்ட் படம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நாள் நெருங்க ஒரு மாதிரி இருக்கு. அந்த ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை வினோத்னு வரதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரேம்ல என்ன பண்ணிட்டு அது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்கு. எங்களுக்கு அஸ் அ ஃபேனா நாங்கள் படம் பார்த்து ரசிச்சு ரீரிலீஸ் ஆப்வியஸ்லி கொண்டாடி, சச்சின் ரீரிலீஸ் ஆப்வியஸ்லி கொண்டாடி ஒரு மாதிரி இருக்கு. அஸ் அ டைரக்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் how does it feel, sir? How does it feel? இல்லை, டெஃபினட்டாங்க. ஏன்னா நானும் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தா, இது லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னாலுமே நம்ம எப்படி நம்ம சமாதானப்படுத்திக்கிறோன்னா, இந்த ரீரிலீஸில் ஃபேன்ஸ் கொடுத்த வந்து ஒரு பயங்கரமான வரவேற்பு. சரி இருக்குல்ல, ஒரு இவ்வளோ படங்கள் இருக்குது, நம்ம அதை திருப்பி பார்த்து என்டர்டெயின் பண்ணிக்கலாமே, என்ஜாய் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் மட்டும், ஒரு நம்மளை நம்ம ஆறுதல் படுத்திக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி வந்து ஒரு பர்ஃபார்மராக வந்து கூட ஒர்க் பண்ணப்போ பார்த்தா, இவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் ஒரு பர்சன், இவ்வளோ ஒரு நல்ல பர்ஃபார்மர் அது. ஸோ மறுபடியும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு டைரக்டராக வந்து லைவாக பார்க்க முடியாமல் போகுதேன்ற ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு. ஓகே, ஸோ அது டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபேனை நம்ம எப்படி ஆறுதல் படுத்திக்கிட்டாலுமே, ஒரு டைரக்டராக ஒரு ஃபில்ம் மேக்கரை பார்க்கும்போது இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஆஸ் அன் ஆக்டர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத சைடே நிறைய இருக்கு. நம்ம ரொம்ப ஜென்ரலாக வந்து மாசு, ஒரு கியூட்னஸ், சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்டென்ஸ் விஷயங்கள்லாம் வந்து ஹீ இஸ் கேம் ஃபார் இட். சச்சின்லேயே கூட நீங்கள் அப்புறமா பேசணும் சொல்லுவோம் பாருங்க, ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டாரு, அங்கிருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் கை தட்டிட்டாங்க. எனக்கு இது அதாவது என்னன்னா வந்து விஜயும் ஜெனிலியாவும் லாஸ்ட் அந்த பிரிஞ்சு போற ஒரு சீன் இருக்கும். இல்ல அதுக்கு முன்னாடி மாதிரி வந்து ஓவர் கான்ஃபிடென்ட், ஏதாவது நான் தப்பா பேசுறேன்னா ஐம் சாரி, இனிமே ஓன் கால், கிளம்புறேன், கண்ணு எரியற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. நார்மலா ஒரு எமோஷனல் சீனை எப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து அவர் பண்ணிட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்லையும் வந்து நான் வீர் ஜரான்னு சொல்லிட்டு ஒரு ரஹ்மான் சாரோடைய ஒரு நம்பர் ஒன்று இருக்கு, அது நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் ப்ளே பண்ணேன். அவர் மூடு ப்ளே பண்ணுறதுக்காக பண்ணிட்டாரு. நல்லா கிளாப் பண்ணிட்டாங்க, பார்த்தோம், இது பண்ணோம். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் இந்த மாதிரி ஹார்ட் டச்சிங்காக பண்ணியிருக்காரு. இதில் வேற ஏதாவது ஒரு யூனிக்காக பண்ணலாம்னு பண்ணேன். விஜய் ஒரு வேற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமா என்னன்னா அப்படின்னு. இது டோட்டலாகவே இப்போ இந்த சோகமான சீன் அப்படின்றப்ப யூ டென் டு பிகம் வெரி எமோஷனல், சீரியஸாக சொல்லுவீங்க. இது ஒரு ஃபேக்காக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்களேன். அதாவது திஸ் மேன் இஸ் ஃபேக்கிங் அவுட். இது ஒரு புது டைமென்ஷன் கிடைக்குமே. அதாவது எனி டைம் டச் பண்ணால் ஹீல் பிரேக் அப்படின்றப்ப இனிமே ஐ ஒன்ட் கால், ஐ ஒன்ட் கம், கண் ஒரு மாதிரி எரியுது ஷாலி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னீங்கன்னா, இவ்வளோ ஸ்டாய்க்காக இருந்த ஒரு மனுஷன் ஒரு ஃபேக் பண்ணுறாருன்றது ஒரு புதுசாக கிடைக்கும் என்று ரெடினாரு. அப்படியே போனார், ஒன்றும் இல்லை, அப்படியே பண்ணாரு. பண்ணோன்னு பார்த்தா இப்போ சொல்லும் போது என்னன்னா அது ஒரு வேற டைமென்ஷன் வருது. இல்லை, எனக்கு அதெல்லாம் ரீரிலீஸ்ல அந்த ஆப்வியஸா ஒவ்வொரு பாட்டும் வந்து கான்செப்ட் மாதிரி இருந்துச்சு. வாடிலாம் கான்செப்ட் மாதிரி இருந்துச்சு, கண்மூடிலாம் அப்பா அப்படி அந்த அப்போ இருந்த எஃபெக்ட் ஓகே, இப்போ இருந்த டிடிஎஸ் எஃபெக்ட்லாம் அது பயங்கரமாக இருக்கும். நான் தான் சொன்னேன் கதைக்கு, கமலாவில் கூப்பிட்டப்போ அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோட்டப்போ ஐ லிட்டில் ஸ்கெப்டிக்கல். வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் வேறு மாதிரி மாறிட்டாங்களே, இது வேறு மாதிரி சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இது எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு இதாக இருந்துச்சு. நான் போய் இது பண்ணேன். இல்லை, நான் தான் ஒன்று சொன்னேன், 20 இயர்ஸ் முன்னாடி சச்சின் ரிலீஸ் ஆகும்போது வந்து உங்கள் அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு வந்திருப்பீங்க, இன்னைக்கு நான் ஆடியன்ஸை பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே பாய் ஃப்ரெண்டு கையை, கேர்ள் ஃப்ரெண்டு கையை பிடிச்சி வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சாங்ஸ் மட்டும் இல்லைங்க. எனக்கு இந்த வாட்டி ரீரிலீஸில் பார்க்கும்போது நானே கவனிச்சது,
படம் ஃபுல்லாவே தேவி ஸ்ரீடியோடைய ரீ ரெக்கார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிதம் இருந்துகிட்டே இருக்கும். எஸ் ஆப்வியஸ்லி அது அதுக்கப்புறம் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வசீகர சாங் இது பண்றது கேட்கலாம் இருந்த அடுத்து ஸோ எல்லாருமே சீட்லயே உட்காரல. சீட் இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் அதான் விஜய் சொல்லிட்டு இருந்தேன், கண்மூடி திறக்கும் போது சாங் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ கட் பண்ணி போட்டாங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு பிரேயர் மாதிரி வந்து அப்படியே கண்டினியூ பண்றாங்க, எல்லாத்துக்கும் பண்றாங்க. அது தென் ஐ தாட் வந்து ஒரு என்ன சொல்றது, திஸ் இஸ் ட்ரூலி ஒரு ஹீரோஸ் தியேட்ரிக்கல் மூமெண்ட். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ டோல்டு. செகண்ட் இப்போ நான் ரீல்ஸ் மீட் பண்றப்ப விஜய் அது பாக்குறப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்க நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராங்க. ரொம்ப ஷோக்கா 7 மணிக்கு வந்து நிக்கிறாங்க. ஒரு ரீரிலீஸ் ஃபிலிம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து இது பண்றாங்க. இன்னும் எத்தனை படம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு அவங்க முகத்துல வந்து தெரியுது. அது நான் பார்த்த அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண சொல்லுங்க, 2 வருஷத்துக்கு ஒரு படம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இது மாதிரி எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க இது. மீட் பண்ணீங்களா ஆஃப்டர் அந்த ரீரிலீஸ் ஆர் பிஃபோர்? ஆஃப்டர் ரீரிலீஸ். ஓகே, ரீரிலீஸ் அத சொல்லுங்க. அந்த ரீரிலீஸ் இது பார்த்தா நிறைய வந்து எல்லா தியேட்டர்ஸ்லயுமே நல்ல ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நான் சொல்லுவேன் ஆல் ஓவர் தி குளோப். சரி, ஆமாமா, கலெக்ஷன் பெரிய கலெக்ஷன். ஆமா, நான் கூட வந்து டான்ஸ் இருந்து ஃபர்ஸ்ட் ட்விட்டர் இது பண்ணப்போ வந்து சரி சென்னையில பண்றாரு போல இருக்கு. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா வந்து கேரளா அங்க எங்க எல்லாம் போட்டாரு. ஓகே, ப்ரமோஷனே பண்ணாங்க. ஆமா, அப்புறம் பார்த்தா பிரான்ஸ்ல சொல்றாரு, இங்க சொல்றாரு, அதெல்லாம் சொல்றாரு சொன்னாரு. இவ்வளோ பெரிய ரிலீஸ் ஆகுது, இப்போ ஒரிஜினல் டைமுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணலையே அப்படின்னா. அப்புறம் பார்த்தா ரீ ரிலீஸ் ஷார்ட்ஸாக போயிட்டு இருக்கு. இன்ஸ்டா ஷார்ட்ல பெங்களூர்ல தேட்டரில் வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ல கீழே உட்காந்து இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கீழே உட்காந்து இது அதை பார்த்தா எல்லாம் போகுது செலிப்ரேஷன் மாதிரி இருக்குதுன்றப்ப திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஆஃப்டர்நூன் திடீர்னு பார்த்தா ஃபோன் பண்ணாரு, நான் சிட்டிக்குள்ளே இருக்கேன், ஃபேமிலியோட வரீங்களா அப்படின்னாரு. என் பையன் அப்போ தான் வேலைக்கு கிளம்புனாவே நான் ஃபோன் பண்ணேன். அப்பா அப்புறம் உடனே யூட்டன் எடுத்துட்டு நானும் டாக்டரும் போனோம். அது ஆஃப்டர் சச்சின் ரீலீஸ் ஓகே போனோம். பார்த்தா அப்படியே அந்த நியூ அப்பார்ட்மெண்ட்டில் தான் இது பண்ணுறாரு. அப்சல்யூட் எம்டி, நோ ஹங்காமா, எப்பவும் போலயே எப்படி அடையாறு வீட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஆஸ் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ க்ரௌட் நத்திங். ஒரு ஹீரோக்குன்ற ஒரு ஜென்ரல் க்ரௌட் இருக்குல்ல ஒரு ஆஃபீஸில் இல்லை. இந்த டைம் அந்த இஷ்யூ இருந்ததா? டூ அண்ட் டோன்ட்ஸ் இல்ல, அது எதுவுமே கிடையாது. போயிட்டு உட்காந்துட்டோம். அப்புறம் பார்த்தா ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சட்டனா தனியாக நடந்து வந்து பார்த்தா வந்து இது பண்ணாரு, என்னை கட்டி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பையனை வந்து கட்டி பிடிச்சாரு, பொண்ணு கட்டி பிடிச்சாரு. தட் இஸ் ஒன் ஹியூஜ் பிளேஸ் ஆக்சுவலாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கவுச் இருக்கு. ஒரு கவுச்சில் வந்து ஒரு 3 பேர் உட்காரலாம். அவரு விஜய் அங்கே உட்காந்துருக்காரு, நான் இந்த பக்கம் கவுச்சில் உட்காந்துருக்கேன். ஒரு கவுச் தள்ளி என் பையனும் பொண்ணு உட்காந்துருக்காங்க. இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வாப்பா, அங்கேயும் உட்காந்து பேசிட்டு இருக்கு, இங்கே வாமா அப்படின்னாரு. அவர் என்ன எமோஷனானு தெரியல. அதுக்கப்புறம் நான் அவங்க ஸ்டில் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. பயங்கரோட ஃபேன் பாய் மொமெண்ட்டை காட்டுறேன். அவங்க வந்து ஹீஸ் டிசைனர் காட்டுறேன். அந்த படத்தை பற்றி பேசுகிறேன், இந்த படத்தை பற்றி பேசுகிறேன். ஃபுல்லாக கேட்டிருக்காரு, ஆர்வமாக கேட்குறாரு, வராரு. அதுக்கப்புறம் வந்து என்ன இப்படி கொண்டாடுறாங்க பார்த்தா எல்லா ஷார்ட்ஸையும் பார்த்துருக்காரு. எல்லாமே பார்த்துருக்கேன். நான் என்ன சொன்னேன், நான் எடுத்து கொடுக்கல. அவர் அந்த ஒரு தியேட்டர்ல யாருன்னா அந்த குக்கு பேர்டு மாதிரி வந்து இந்த கமலா தேட்டர் வந்து விஷ்ணு பண்ணுவாரு. ஆமா, இந்த பேர்டு இந்த கிளாக்ல குக்கு பேர்டு மாதிரி வந்து ஒன் மோர் போடவா அப்படின்னு கேட்டு இது பண்றாரு. அப்புறம் வந்துட்டு அவங்க 2 பேர் வந்து ஜென்ஸே வந்து லேடிஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனாங்களே. ஆமா விஜய் அங்க பண்ணாங்க. அப்புறம் அங்க ஒரு இது பார்த்தேன், ஒரு சின்ன குழந்தை ஒரு ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. வாட் ஐம் சேயிங் இஸ் இதுதான் அவரோட டச். அதுதான் யாருக்கு எனக்கே தாட் இல்ல குக்கு பேர்டு. அதுதான் கமலா தேட்டர் விஷ்ணு அவர்கள். அதுதான் இல்ல கார்த்திக், இப்ப நீங்க கேக்குறீங்க ஒரு ஃபேனா கேக்குறீங்க. பட் என்னன்னா என் ஃபேன்ஸ் எப்படி என்ன ரியாக்ட் பண்றாங்கன்றது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்றாரு. அவர் வந்து தெரியும், நான் சொல்லவே இல்லை. அந்த இதில் அந்த லைட்ஸ்லாம் போடுறாங்களேண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாடி சிடி இது வந்து திருப்பி 3 வாட்டி போட்டாங்க. இது ஷோஸ்லாம் தள்ளி போகுது அப்படின்னாரு. அப்புறம் பசங்களை பார்த்து சொன்னார், பார்த்தீங்களா உங்கள் அப்பா டைம் ட்ராவல் ஆகிட்டு இப்போ ஜென்ரேஷனுக்கு படம் எடுத்திருக்காரு அப்படி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன்னு எங்கேயாவது சச்சின் தெரிஞ்சேன்னா அப்படியே உங்க அப்பா தான், உங்க அப்பாவை பார்த்து அப்படியே நான் காப்பி அடிச்சேன். இது வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது. ஏன்னா எனக்கு அவ்வளோ பாடி லாங்குவேஜ் வராது, நீங்க பயங்கரமா பண்றீங்கன்னா அது அப்படி. இப்போ அந்த பர்டிகுலர் சீன் வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் சார்ட்ட சொல்லிட்டு போவார் பார்த்தீங்களா, விட்டா போட்டு அவர் இந்த படிக்கட்டில் இறங்கி போவார். ஏறி போகும்போது பார்த்தா அது ஆக்சுவலாக வந்து நார்மலாக தான் போனார். எனக்கு ஏதோ ஒரு படிக்கட்டுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி வளைஞ்சார். நான் அப்படி இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பம் ஷேக்கு அப்படியே இது பண்ணு ஓவர ஆட்டுறானேன்னு பண்ணலாம். அவர் என்ன எல்லா இன்புட்ஸுக்கும் இஸ் ரெடிங்க. சரி, ஸோ அதனால சொன்னார் பசங்கள்கிட்ட ஏதாவது தெரிஞ்சுதான். ஏன்னா அவர் ஜென்ரலாக ரொம்ப பெருசாக இது பண்ண மாட்டார், காமன் கம்போஸ்டா இருப்பார். அது வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லி இது பண்ணார். இதில் வந்து ஒரு உச்சக்கட்டமாக சரி அப்புறமா ஆச்சு, நாங்களாக தான் கிளம்பணும்.
அதை பற்றி பேசுகிறாரு, இதை பற்றி பேசுகிறாரு, இந்த சீனை நான் சொன்னேன் இது எனக்கு வந்து சில வாடி வாடி சீடி வந்து என்ஜாய் பண்ணது கூட ஓகே. அது கண்மூடி திறக்கும்போது சாங்கை வந்து கட் பண்ணுறாங்க, லிரிக்கும் சேர்ந்து பாடுறாங்க. கான்செப்ட் மாதிரி அப்புறம் படம் ஃபுல்லாக வந்து எல்லா டைலாக்கையும் வந்து டப்பிங் மாதிரி லைவ் டப்பிங் போயிட்டு இருக்கு. நான் அப்புறம் ஓப்பனாக சொன்னேன், இது எனக்கு ஒரு சில இடத்துல வந்து ஒரு டபுள் மீனிங் காமெடி அப்போ நானே கொஞ்சம் அப்படின்ற அதையும் வந்து சிரிக்கிறாங்க. நான் சொன்னேன் என்னடா டபுள் மீனிங்க்கும் சிரிக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவரும் சிரிக்க ஆரம்பிச்சாரு. எல்லாத்தையுமே இது பண்ணுறாங்க விஜய் இது அப்படின்றது. நான் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக சரி விஜய் கிளம்ப ஆல்மோஸ்ட் 2 hours ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு. ஆமாம், அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும்னு இது பண்ணப்போ அவர் ரொம்ப க்யூட்டாக சொன்ன மூமெண்ட் அது. எனக்கு அது ரொம்ப என் பையனை வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஜான் ஸ்மோக் வேணுமா அப்படின்னு. எனக்கு அது ஒரு பயங்கர க்யூட் மூமெண்ட்டாக இருந்தது. ஹியூமர் அதுதான் சொல்ல இல்லை இல்லை அதுதான் சொல்ல அவர் வந்து ஈஸ் ஆல்வேஸ் நெய்யுங்க. எத்தனையோ படங்கள் எத்தனையோ தேட்டர் பார்த்துருக்காரு. பட் இதெல்லாம் என்னன்னா பார்த்துன்னு ஜான் ஸ்மோக் வேணுமா கேட்டார். ஸ்மோக் இல்லாமல் எடுக்க மாட்டேங்குது அவர் இது பண்ணாரு. ஸோ அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு க்யூட் ஒரு மெமரபிள் மொமெண்ட் அது. ஸோ அப்புறமா சொன்னார் இப்போ பசங்க எப்போ வேணா சொல்லுங்கம்மா வித்தியாசத்தை சொல்லுங்கள் எனி டைம் வாங்க ஒன்றும் இது இல்லை அப்படின்னாரு. பசங்களுக்கு என்னென்னா அந்த பக்கத்து விஜய் பார்க்குறாங்க, தியேட்டரில் பார்த்துருக்காங்க பண்ணியிருக்காங்க தவிர இவ்வளோ ஒரு டவுன் டு அர்த்தாக எப்படி இருக்காரு. அங்கே யாரும் அவர் கூட வரும்போது 4 பேர் வரல, படத்தில் வர மாதிரி வரல, தனியாக பார்த்துருக்கோம். தனியாக வர தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காரு, ரொம்ப நேரம் பேசுறாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பிளெயின் ஆன்சர்ஸ் தான். இவனே வந்து என்னன்னா இதை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னு தன்னை ஒரு நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கேரக்டரை வந்து அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒரு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஹி டசன்ட் கிவ் லெசன்ஸ். இது நான் வந்து எப்படி அதெல்லாம் ஒன்றும் ப்ரிப்பரேஷன் சும்மா அவங்க சொல்கிறாங்க செஞ்சு கொடுத்துருப்போம், நமக்கு அதுதான் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது அப்படின்ட்டு இட்ஸ் வெரி ஃப்ராங்க் அபவுட் இட். அதனால் வரும்போது பார்த்தா என் பையன்லாம் என்னப்பா இப்படி சிம்பிளாக இருக்காரு, இப்படி சிம்பிள். சி தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் விஜய். நிறைய பேர் வந்து ஒரு ஏதோ கொஞ்சம் இப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறான்னு, பட் இஸ் ஜென்ரலி லைக் ஜென்ரலி. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ அந்த பாடி லாங்குவேஜ் வந்து இதுக்கப்புறம் அந்த எந்த படத்துலையும் அந்த பாடி லாங்குவேஜ் நாங்கள் பார்க்கல. அந்த மாசு அந்த ஹியூமர் கூட அந்த மாசாக இருக்கிற அப்படி போயிடுச்சு. ஆனால் போட்டியில் சச்சினில் மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாடி லாங்குவேஜ் நிறைய விளையாண்டுருப்பார். உங்களோட பயங்கரமான இன்புட்ஸ் நிறைய விளையாண்டுருப்பார். அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ஏன் சார் நினச்சிங்க ஃபஸ்ட்டு? அது நாட் ஓன்லி அது அந்த ரீமாசன் இமிடியேட் பண்ணுறது அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஜெனிலியாட்ட பேசிட்டு திரும்பி வரும்போது நான் கேம் டெய்லி வந்து விட்டு விட்டு போட்ட மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் சீன்லேயே வரும்போது பார்த்தா அவர் ஒரு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் மியூசிக் எதுவும் போடலை. அது சும்மா ஒரு சின்ன ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் கூட என்டர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொன்னால் அப்போ அதுக்கப்புறம் தேவிஸ்ரீ வேற வந்து அதுக்கு ஒரு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால எல்லாத்துலையும் எனர்ஜி இருந்துச்சு. அது தட் இஸ் வாட் என்னன்னா அது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மாஸ்க் ஒரு சாக்லாம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பண்ணதுலேயே வில் மேக் இட் டிஃப்ரென்ஸ். இப்போ பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நரேஷன்லேயே இதை தான் ஒரு அண்டர்லைன் பண்ணார். ஆனால் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, எனக்கு வராது, இதுதான் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து அவருமே அது ஒரு ஹியோஸ். ஓகே, பட் அவருக்கு வந்து இப்போ சொல்லணும் போனால் ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங் சம்திங் ட்ரூ. ஐ திங்க் லியோ சூஸ் பண்ணதே அதான் ரீசன். ஏன்னா லியோ அது ஆக்ஷன் ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமன் கம்போசர் தான், பெருசாக மாசே இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி ஆஸ்பெக்ட்ஸாக நிறையா இருக்கும் ஆடியன்ஸ் கொண்டு வர மாதிரி. எஸ், இப்போ நாங்கள் ஜெனிலியா மேம் மீட் பண்ணோம். ஐ திங்க் தாரக ஜமீன்தாரோட இதுக்கு வந்து நாங்கள் மும்பை போய் ஜெனிலியா மேம் இன்டர்வியூ பண்ணோம். அப்போ சச்சினை பற்றி எங்களுக்கு பேசணும், வாங்க பேசலாம் அப்படின்னு வந்து அவங்க பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. அவங்க நிறைய மூமெண்ட்லாம் சொன்னாங்க. ஜான் சார் வந்து கொடுத்த இன்புட்டு, விஜய் சார் கொடுத்த இன்புட்டு, நான் எவ்வளோ சீனை இந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் நடிச்சது அந்த மாதிரி மூமெண்ட்லாம் சொல்லும்போது சங்கீதா மேம் கூட நான் இருந்த அந்த இதெல்லாம் சொன்னாங்க. ஜெனிலியா மேமை வந்து பிக் பண்ணது ஓகே சார், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு பேர் வரணும் அப்படிங்கிறது ஓகே. இப்போ வரைக்குமே கண்மூடி இது சாலினி அப்படின்னு சொல்றதுக்கான மெயின் ரீசன் அந்த வாய்ஸ். கன்னிகா மேமோட வாய்ஸை நீங்கள் பிக் பண்ணது, நீங்கள் அதை மேபி யார் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஐ திங்க் 2-3 சவிதா மேம் மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் வந்து பயங்கர பீக்கில் இருந்த டைம் அது. ஏன்னா சிம்ரன் மேம்க்கு ஜோதிகா மேம்க்கு வரிசையாக பேசிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா கன்னிகா மேம்க்கு போறீங்க நீங்கள். அது இப்போவும் வந்து அது சொன்ன மாதிரி ஒரு டக்கு ஒரு மெமரபிள் ஐகானிக்காக இருக்குது. கன்னிகா மேம் ஷாலினி சூஸ் பண்ணுறது ரீசன் இல்லைங்க. ஆக்சுவலாக நாங்கள் டப்பிங் பண்ணிட்டு இருந்த பக்கத்து இதுலேயே தான் வந்து அன்னியனுக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. சதாம்புக்கும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து லஞ்சில் வந்து நானும் விக்ரமும் மீட் பண்ணி லஞ்சுன்னு அவ்வளோதான். அப்போ எனக்கு வாய்ஸ் கேட்டப்ப இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு தோணுச்சு. அப்போ பேசிட்டு இருந்தீங்களா? இல்லை அப்போ வந்து நாங்கள் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இன்னும் வந்து ஜெனிலியாவை நாங்கள் டச் பண்ணேன். சரி. ஸோ திடீர்னு கேட்டு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா கேட்டோன்னு அவங்களுக்கு எப்படி கவனிச்சிங்கன்னா கனிகாக்கு வந்து லைட்டாக ஒரு பிராமணிக்கல் ஆக்சென்ட் பண்ணிருக்கோம்.
இதுலயுமே வந்து நாங்க வந்து சில இடத்துல வந்து அது வந்துட்டு போவோம். ஆமா ஆமா ஸோ அது ஒரு சின்ன ஒரு கலர் கொடுக்குமேன்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டோம் அது. அண்ட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் Yeah, yeah. ஜாப். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.